அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனசை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு 2-3 விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஓஷோவோட முறைகள் அப்படின்னு இருக்குது. ஓஷோட தியான முறைகள், ஓஷோவோட நூல்கள் நிறையா இருக்குது. இப்போ இந்த ஓஷோ நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, ஓஷோ நூல்கள்லேருந்து நம்ம எதை எடுத்துக்கலாம், எதை விட்டுடலாம் அப்படிங்கிற ஓஷோட நூல்களை மொத்தமாக நம்ம ஆய்வு பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஓஷோவோட நூல் தேவையா, அந்த ஓஷோட நூலை நம்ம ஆய்வு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கனால், யோக மார்க்கத்தில் ஈடுபடும் இந்த சித்த வித்தியார்த்திகளாக இருந்தாலும் சரி, வாசியோகிகளாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு ஓஷோவோட நூல் பெரிதாக உதவி செய்யுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னால், அது பெரிதாக உதவி செய்யாது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, யோக மார்க்கத்தில் ஈடுபட்டவர்கள், இந்த தியானத்தை பற்றி பேசியவர்கள், இல்லை வேதங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் எல்லா நூலையும் ஒரு ஆய்வு நடத்தலாம். அதை ஒரு தடவை படிக்கலாம். அதில் உள்ள நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம். நல்ல விஷயம் இல்லையா, அதை தூக்கி போட்டுடலாம். அது ஒரு 10 பக்கம் படித்தாலே தெரிஞ்சிடும், இல்லைன்னா ஒரு 2 பக்கத்திலே தெரிஞ்சிடும். இந்த நூல்களில் என்னை பொறுத்தவரையிலும் குப்பை நூல்கள் நிறையா இருக்குது. நூல் எல்லா நூலும் நல்ல நூல் அல்ல. இங்கே நல்ல நூல்களும் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு 3000 பக்கம் இருக்கும், 2000 பக்கம் இருக்கும், அதில் ஒரு விஷயமும் இருக்காது. அப்படிப்பட்ட நூல்களும் இங்கே இருக்குது. ஒரு 20 பக்கம் இருக்கும், 10 பக்கம் இருக்கும், அதில் அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கும். யாராருக்கு என்னென்ன தேவையோ அவரவர்கள் அந்தந்த நூல்களிலிருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மனசை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த மனம் எப்படிலாம் இந்த மனம் யோசிக்குது, எப்படிலாம் யோசிக்கலாம், என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, இந்த மனம் வழி நம்ம நடக்கலாமா நடக்கக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மனதை பொறுத்தவரையிலும் நாம் எப்படி மனசை வைத்திருக்க வேண்டும் என்றால், மிக மிக ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். இந்த மனதை ஆரோக்கியமாக எப்படி வைத்திருப்பது அப்படின்னால், நல்ல சிந்தனைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல நல்ல நூல்களை படிப்பது, நல்ல நல்ல ஆசான்கள் குருகளுடைய பேச்சுகளை கேட்பது. தேவையில்லாமல் பேசுபவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. உருவ வழிபாட்டை பற்றி பேசுகிறவங்க, மந்திர உச்சாதனையை பற்றி பேசுகிறவங்க, இப்படிப்பட்ட நபர்களும் இருக்காங்க. இப்போ இந்த சித்த வித்தியார்த்திகள், இந்த வாசியோகம், இந்த யோகத்தில் ஈடுபடுபவர்கள் எல்லாமே அதையெல்லாம் நாம் கடந்து வந்துவிட்டோம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதையெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயங்கள். நாம் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது ஆன்மீகம் என்ற ஆன்மீகத்தை பற்றி எந்த விதமான அறிவும் இல்லாத பொழுது, அனுபவமும் இல்லாத பொழுது அங்கு சென்று அது சார்ந்து சில விஷயங்கள் பண்ணுவது என்பது இயல்பாக உள்ளது. இதை வள்ளலாரும் செஞ்சிருக்காரு. யாரும் இதில் விதிவிலக்கு இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் அது சரியானதா தவறானதா இல்லை, அங்கே போயிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் வேணான்னாக்குள்ளே அதை தூக்கி அப்படியே ஓரங்கட்டிட்டு நம்ம வந்துடணும். இப்போ 1வது 2வது நம்ம படித்தோம். இப்போ நம்ம ஒரு 12வது படிக்கிறோம் அப்படின்னால், திரும்பவும் 1வது 2வது பாட நூலை நம்ம படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. அதை படித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. 2வது ஏற்கனவே அது நம்ம படித்தது தான். இப்போ நம்ம படிக்க வேண்டிய பாடநூல் இந்த
மேல்நிலை வகுப்புக்கான இந்த பாடநூலை தான் நம்ம படிக்கணும். அப்போ இந்த யோகத்துக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் நமக்கு வந்து போகணும். ஒரு சில பேருக்கு என்ன வித்தை வாங்கினாலும் சரி, இந்த மந்திர உச்சாதனை, இந்த கோயிலுக்கு போகிறது, இந்த விஷயங்களிலே இன்னும் அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களால் மீள முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? மனம்தான். இந்த மனம் சிக்கி கொண்டது தான். மனம் ஒரு விஷயத்தை, இதை நான் அடிக்கடி சொல்கிறேன், மனம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அதில் ஆழமாக நீண்ட காலம் பயணித்து விட்டால் அதிலிருந்து மீளுவது சிரமம். அது பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஊறிப்போன சில மூட பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீண்ட நாள்களாக இந்த மனம் பழகிவிட்டால் அதிலிருந்து விடுபடுவது சாதாரண விஷயம் அல்ல அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மனதை எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியமான சிந்தனைகள், இந்த குருமார்கள் பேச்சை, நல்ல குருமார்களோட பேச்சை கேட்குறது, எல்லா குருமார்களோட பேச்சை கேட்குறது இல்லை, நல்ல குருமார்களோட பேச்சை கேட்குறது, நல்லவர்கள் கூட பழகிறது. தேவையற்ற ஒரு பேச்சு அங்கே நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேறிவிட வேண்டும். அதை நாம் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இப்போ இந்த சமண மத துறவிகள் இருப்பாங்க. அந்த சமண மதத்தில் சில ரூல்கள் இருக்குது. அந்த ரூல் எல்லாம் நம்ம வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். வந்து ஜைன மத துறவிகள் இந்த புத்தரை பற்றி பேசக்குள்ள இவங்க 2 பேரையும் காம்பினேஷனில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தேவையாக இருந்தால் அதை பார்த்துங்க. இப்போ இந்த ஜைன மத துறவிகள் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்த மாட்டார்கள். இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் எப்படி இருப்பார்கள் என்றால், சரியான யோக மார்க்கத்தில் நான் சரியாக பயணிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். மற்றவர்களுடைய மனதை இவர்கள் புண்படுத்த மாட்டார்கள். புண்படுத்துகிற மாதிரி எதையுமே செய்ய மாட்டாங்க அவங்க. இப்போ நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நம்மளோட மூதாதையர், நம்மளோட கதைகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அந்த மாதிரி பரம்பரையில் வந்த மனித கூட்டம் இது. தன் ஒரு பசுவுக்கு நீதி சொன்ன மனுநீதி, இப்படி பல அறக்கதைகள், அறத்தை சார்ந்த கதைகள் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னால், நாம் வந்து நானே தவறு செய்தாலும் கூட அதை என்ன பண்ண வேண்டும், நம்ம வந்து அதை வந்து தவறுன்னு ஒத்துக்கிட்டு அதுலேருந்து திருந்த பார்க்கணும். இப்போ நம்ம வந்து இந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லும் அந்த கதை போல், அந்த அரசன் தவறான ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டு அவனே என்ன பண்ணுறான், இறந்து விடுகிறான், மாய்த்து கொள்கிறான் தன் உயிரை. இப்போ அவனே தவறான தீர்ப்பு கொடுத்தாலும் அவனை மாய்த்து கொள்கிறான். அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னா, அந்த கதைகள்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அறத்தை சொல்லுது. நானே தவறு செய்தால் தவறுன்னு ஒத்துக்கிட்டு அதுலேருந்து திருந்த பார்க்கணும். ஆனால் திருந்தாமல் நான் செய்வது சரி என்று சொல்லிக்கொண்டு அந்த புகழுக்காக ஆசைப்பட்டு இந்த மைக்கில் வந்து அவர் பேரை சொல்லி, இவர் நல்லா செஞ்சுருக்காரு, இவர் நல்ல விதமாக இந்த கோயில் பணியெல்லாம் செஞ்சுருக்காரு, நல்ல விதமாக இவர் வந்து பணத்தை வசூல் பண்ணி கொஞ்சம் பணத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இந்த கோயில் பணிக்கெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறதுக்காக பல பேரோட மனசை வந்து நோகடிக்கிறதுங்கிறது மிகவும் தவறான செயலாகும். இது வந்து சமூகத்தில் நடக்குது. இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள், இந்த சித்த வித்தியார்த்திகள் இதை மாதிரி செயலில் ஈடுபட மாட்டார்கள் என்று நம்ம வந்து நம்புகிறோம். அப்போ ஏன்னா இப்படி ஒரு புகழுக்காக அலைகிற மனிதர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம எந்த கூட்டத்திலேருந்து வந்தோம்? இதை மாதிரி உயர்ந்த நெறியில் உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த அரசர்கள் வாழ்ந்த அந்த வகைராவிலேருந்து, அந்த மனித கூட்டத்திலேருந்து வந்த நபர்கள் தான் நம்ம. ஆனால் நம்ம கூட்டத்திலையும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னால் இவர்களெல்லாம் நாம் வந்து என்ன சொல்வது?
என்ன சொல்வதுன்னே நமக்கு தெரியல. இப்போ இதை மாதிரி சரியில்லாத நபர்கள் கூட நம்ம பழக்க வழக்கமே வச்சுக்கக்கூடாது. நம்ம பேசவே கூடாது. நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னால் அது மற்றவர்களோட மனதை அதிகபட்சமாக பாதிக்கக்கூடாது. ஆனால் உண்மையை பேசுகிறோம் அப்படின்னக்குள்ளே அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அந்த உண்மையை பேசக்குள்ள ரொம்ப பேர் நல்லதாக எடுத்துக்கிறாங்க, ஒரு 10 பேர் அதை தவறாக எடுத்துக்கிறாங்க. அதை பற்றி கவலைப்பட வேணாம். சித்தர்கள் நூல் எவ்வளோ நூல் இருக்குது. இந்த திருமூலர் ஒன்று சொல்லியிருப்பார், படமாடும் கோயில் இருக்கும்பொழுது நடமாடும் கோயில் இருக்கும்பொழுது இந்த படமாடும் கோயில் எதற்கு அப்படின்னு ஒரு பாடல் வரும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் அப்படின்னு வரும். இதை உருவ வழிபாட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மனசு நோகும். ஆனால் திருமூலர் உண்மையை சொல்வதில் அவர் எந்த விதமான யோசனையும் இல்லை. அவருக்கு எவ்வளோ பேர் அதில் மனசு பாதிச்சிடும். கொஞ்சம் பேர். அந்த மனசு பாதிக்கிறவங்க எல்லாம் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடப்பவர்கள். இப்போ இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் அதிலேருந்து வந்துடுவாங்க. திரும்பவும் சொல்கிறான், வள்ளலாரும் அதிலேருந்து வந்தவர் தான். அதை மீறி விட்டார் அவர். ஆனால் இந்த மனித கூட்டம் அதிலேருந்து வர முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு மகான்கள் சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட கர்மாக்கள் தான் காரணம். அவங்களால மீண்டுலாம் வர முடியாது. அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய கர்மங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த மனம் இதை நம்ம சரியாக வைத்திருக்க வேண்டும் என்றால் சரியில்லாத இடங்களுக்கு செல்வதை நிறுத்த வேண்டும். சரியில்லாத நபர்களை சந்திப்பதை நிறுத்த வேண்டும். இங்கே உண்மையாக பேசும் கூட்டம் என்பது மிக மிக குறைவாக உள்ளது. அதை நாம் தெளிவாக தெரிந்துக்கணும். அப்படி நாம் ஒரு 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 தவறு செய்கிறோன்னு வச்சுங்க. ஏதோ ஒரு தவறு அகல பாதாளத்தில் நம்ம ஒரு தவறு செய்கிறோம். இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினச்சி செய்கிறோன்னு வச்சுங்க. இப்போ ஒரு ஒரு சிமெண்ட் கடைக்காரருக்கு நான் ஒரு நன்மை செய்கிற மாரி செய்கிறேன். செஞ்சுட்டு அந்த சிமெண்ட் கடைக்காரன் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயிலுக்கு இது செய்யணும், அந்த கோயிலுக்கு இது செய்யணும், இதெல்லாம் செஞ்சால் உங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டேருந்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கறக்கிறேன் இருக்கு இல்லையா. தவறான விஷயங்களை சொல்லிவிட்டு தவறாக வாங்கி நான் பயன்படுத்துகிறேன் இல்லையா. இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கனால், முதல்ல அந்த நபரோட ஆழ் மனதுக்கு தெரியும். இப்போ நம்ம மனதை பற்றி பேசக்குள்ள இதெல்லாம் பற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆழ் மனதுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தாற்போல் யாருக்கு தெரியும், அந்த செய்த நபருக்கு தெரியும். என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் என்ன சிந்தித்து கொண்டு இருக்கிறார் என்பது. அதுக்கப்புறம் யாருக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். அந்த இயற்கையோட நியதிக்கு தெரியும். அந்த உண்மையான அந்த பேர் ஆற்றலுக்கு தெரியும். அதை நாம் மறுக்கவே முடியாது. அப்போ முதல்ல யாருக்கு தெரியுது, இந்த 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 கர்மாக்கள்லாம் எப்படி சேமிக்கப்படுது அந்த ஜீவனில் அப்படின்னா, ஆழ்மனதுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடுது. மனசுக்கு முதல்ல தெரிஞ்சிடுது. இவன் என்ன செயல் செய்கிறான், என்ன செயல் செய்யக்கூடாத செயல்லாம் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அது மெமரி பண்ணிக்கக்குள்ளேயே அந்த மூளைக்கு அந்த பதிவு உங்களோட மூளைக்கு போய் ஜீவனில் அது அந்த பதிவுங்கிறது உங்களுக்கு சேமிக்கப்படுது. அதுக்கப்புறமா எங்கே சேமிக்கப்படுதுன்னா இறைவன்கிட்ட அது சேமிக்கப்படுது. அப்போ அங்கேயும் ஒரு பதிவு இருக்குது, இந்த ஜீவன்லேயும் ஒரு பதிவு இருக்குது. இந்த ஜீவனோட பதிவு தான் உங்களை அந்த கர்மத்திலேருந்து அடுத்த பிறவிக்கு கொண்டு செல்வது. இப்போ என்ன பண்ணுது, அப்போ அது அங்கேயே அப்பயே அது பதிவாயிடுது. இப்போ இதை தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, கொலை புலை தவிர்த்தவர்கள் உள்ளே வரவும் அப்படின்னு வடலூரில் எழுதியிருப்பாங்க. கொலைனா என்ன அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா, ஒரு உயிரை கொலை பண்ணுறது தான் கொலை அப்படிங்கிறது இல்லை. ஒரு மனிதனோட மனதை கொலை பண்ணுவதும் ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தவங்க மனசு நோகிற மாதிரி நடந்துக்கிறது, அவன் மனசு வேதனைப்படுற மாதிரி பேசுறது, இதையெல்லாம் இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் தவிர்த்திடணும்.
இப்போ வந்து இந்த புலை அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா, இந்த வந்து புலால் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. புலால் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு வழக்கம்ன்றது வெளிப்புறத்தில், இந்த புறத்தில் இருக்குது. அகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, பொய் சொல்லக்கூடாது. புலாலுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, அதுக்கு பொய்ன்னு அர்த்தம். அந்த பொய் சொல்லாமலும் இருக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களோட மனதையும் நோகடிக்கக்கூடாது, பொய்யும் நம்ம பேசக்கூடாது, உண்மையை பேசணும். இந்த பதிவுலாம் எங்கே பதிவாகும்? மனதின் வழியாக இந்த ஜீவனில் பதிவாகும், மூளையிலையும் பதிவாகும். அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே மனம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளார இருக்குது. அது எல்லாம் பதிவு பண்ணுது, அதையெல்லாம் மெமரி பண்ணி அனுப்புது. இப்போ மூளையோட பதிவு, அந்த ஜீவனோட பதிவு எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு உயிராக்கப்பட்டது மறுஜென்மம் வரைக்கும் அது போகுது. இப்படியெல்லாம் பலவிதமான விஷயங்கள் இருக்குது எதில், மனம் சார்ந்ததில். அப்போ இதையெல்லாம் இந்த அளவுக்கு மக்கள் சிந்திப்பார்களா? ஒருத்தவங்களை வந்து இப்போ இந்த உலகத்தில் தன்னுடைய மகனாகவே இருக்கலாம், தன்னுடைய மனைவியாகவே இருக்கலாம், தன்னுடைய தந்தையாக கூட இருக்கலாம். அவர்களையே நம்ம வந்து திட்டுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஆனால் நம்ம வந்து சில நேரங்களில் அந்த செயலை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதற்கும் தண்டனை உண்டு என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம் மனைவியாக இருந்தாலும் சரி, நம் குழந்தையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக, தந்தையாக யாராக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே, அதில் பாவம் வராது, அதெல்லாம் இல்லை. அது தனி உயிர், இது தனி உயிர். இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்களை சார்ந்து சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிப்பீங்க, அது உங்களை உயிரை அழிக்கக்கூடிய சில விஷயமாக இருக்கும். அதை வேண்டுமானால் உங்களுக்கு நீங்களே செய்யும் துரோகத்தை நீங்களே தான் அனுபவிக்க போகிறீங்க, அதை ஏற்றுக்கொள்ளலாம். அது உங்களை சார்ந்தது, அதை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அடுத்தவர்களுக்கு நாம் செய்யும் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்மளால் யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது. நம்ம வந்து பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து பார்த்து பிரயோகிக்கணும். தவறான விஷயங்களையோ அவங்களுக்கு புகுத்துவது, தவறான சொற்களை பயன்படுத்துவதுங்கிறதெல்லாம் அவர்கள் மனது நோகும்படி அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதில் தவறான சொல், நல்ல சொல் அப்படி இல்லை. நம்ம சொல்லக்குள்ளே அவங்க வந்து பாதிச்சிருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு வந்து வரணும். எதெல்லாம் நம்ம சிந்திக்கணும், எதெல்லாம் சிந்திக்கக்கூடாதுன்னா இப்படி தான். கெட்ட விஷயங்களை பற்றி இந்த மனசில் சிந்திக்கவே கூடாது. வள்ளுவன் சொன்ன மாதிரி அந்த எண்ணத்தில் கூட மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அப்படி வாழணும். இதை வந்து வாழறது கொஞ்சம் சிரமம். ஆனால் படிப்படியாக நம்ம என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை படிப்படியாக கற்றுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து பதப்படுத்தி கொண்டே வரணும். இப்படி வந்தால்தான் அது வந்து சாத்தியம். உடனே எல்லாத்தையும் விட்டுறதுங்கிறது ஒரு சிலரால் முடியும், ஒரு சிலரால் முடியாது. வள்ளலார் என்ன சொல்கிறாரு, ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்படுறீங்க, ஒரு விஷயத்தை பற்றி இது தவறான விஷயம் அப்படின்னு கேள்விப்படுறீங்க, கேள்விப்பட்ட உடனே அதை விட்டுடணுன்றாரு. நீ கேள்விப்படலை, தெரிந்தும் தெரியாமல் இருக்குது, அது கூட ஒரு பக்கம் ஏற்றுக்கலாம். ஆனால் உனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதையும் மீறியும் நீ செய்கிறனா நீ எவ்வளோ பெரிய சரியில்லாத ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து தேவையில்லாத செயல்களை செய்யக்கூடாது, தேவையில்லாத ஆட்கள் கூட பழகக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களிடம் இருக்கும் குணநலன்கள் நமக்கு பற்றி கொள்ளும். யாரை சார்ந்து நம்ம வாழுகிறோமோ அவர்களோட விஷயங்கள் நமக்கு பற்றி கொள்ளும். இப்போ நம்ம வந்து ஒரு சினிமா பார்க்குறோன்னு வச்சுங்க, அந்த சினிமா பார்க்கக்குள்ள அந்த சினிமாவோட தாக்கம், அந்த படம் பார்த்துட்டு வந்துடுவோம், அந்த சினிமாவோட தாக்கம் அப்படியே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் இருக்கும். ஒரு நாடகம் பார்க்குறோம், அதோட தாக்கம் ஒரு நாள் 2 நாள் இருக்கும்.
மனசை உருக்கும் அளவுக்கு அது இருந்துடுச்சுன்னா அதோட தாக்கம் இருக்கும். அப்போ நம்ம யாருக்கோ ஒரு தவறு செஞ்சிட்டோம், அதோட தாக்கம் அவருக்கு எத்தனை நாள் இருக்கும்? அது நீங்கள் செய்கிற தவறை பொறுத்து இருக்குது, நீங்கள் செய்கிற செயலை பொறுத்து இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் மனம் ஒரு விஷயத்தில் போய் லயிச்சிரும். அப்போ நல்ல விஷயங்களை நாம் தேர்ந்தெடுத்து நல்ல நூல்களை படிப்பது, நல்லவர்கள் கூட பழகுவது, எது நல்லது கெட்டதுன்னு ஃபஸ்ட்டில் தெரிஞ்சுக்கிறது, இது ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் சரியானது எதெல்லாம் சரியில்லாதது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறையா விஷயங்கள் தவறான விஷயங்களை சரியான விஷயங்கள் என்று ஏற்கனவே உங்கள் மூளையில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதங்களில் சில விஷயங்கள் அதை மாதிரி சொல்லியிருக்கப்பட்டு இருக்கிறது. அதில் சில விஷயங்கள் எல்லாம் விட்டுடணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா வேதங்களில், அதை விட்டுடணும். தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும். மீண்டும் மீண்டும் இதை நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா நமக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறதுலாம் நமக்கு கிடையாது. எதுலெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். எதுலாம் தேவையில்லாத விஷயம் இருக்கோ எல்லாத்தையும் விட்டுடுறோம். இப்போ நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா, எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்கக்கூடாது, யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது. இப்போ அப்படி நம்ம ஒரு தவறு செய்கிறோம் யாருக்கும் தெரியாமல்னா நம்மளோட ஆழ் மனசுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அந்த கர்மங்கிறது உங்களை எப்படி அடையுது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிந்திருக்கும். இந்த அளவில் இந்த யாரை பற்றி எப்படி சிந்திக்க வேண்டும்ங்கிறத நம்ம நிறைவு செஞ்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு நம்ம போவோம். இப்போ ஓஷோவோட அந்த தன்மைக்கு போவோம். ஓஷோவோட நூல்களை நாம் எடுத்துக்கலாமா, ஓஷோவை பற்றி நாம் சிந்திக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாராக இருந்தாலும் ஒரு நல்ல நூல்கள் தியானத்தை பற்றி யோகத்தை பற்றி தத்துவங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நாம் அதை படிக்கலாம், அதையும் கேட்கலாம். நமக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை எடுத்துக்கொள்ளலாம், சரியில்லாத பட்சத்தில் விட்டுவிடலாம். ஆனால் ஓஷோ நூல்களை படிக்கும் பொழுது சில விதமான சிக்கல்கள் அதில் இருக்குது. என்ன சில விதமான சிக்கல்கள் அதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனால், ஓஷோ எல்லாத்துக்குள்ளரையும் புகுந்து அதோட ஆழ் மனம் வரைக்கும் நுட்பமாக போய்விடுவார். ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்குள்ளே அந்த கடைசி வரைக்கும் நுழைஞ்சிடுவார். நிறையா விஷயங்களை அவர் மறுத்துருக்கார். ராமாயணம் மகாபாரதத்திலலாம் ரொம்ப அவர் மறுத்து பேசியிருக்காரு. நிறையா விஷயங்கள் வேதங்களெல்லாம் ரொம்ப மறுத்து சாடுறார், வள்ளலார் மாதிரி. அப்போ தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அவர் மறுக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஓஷோவோட முக்கியமான கருத்து என்ன அப்படிங்கிறத முக்கியமான ஓஷோவோட நீங்கள் ஓஷோவோட நூல்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஓஷோட்டேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால், ஓஷோவை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால், அவரை ஒரு தத்துவ ஞானியாக பார்க்கணும். ஒரு தத்துவத்தை அதிகம் பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆசானாக அவரை ஏற்றுக்கணும். ஆனால் அங்கு தத்துவங்களை அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது அகங்காரத்தையும் சேர்த்து கற்றுக்கொள்ளக்கூடாது. அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏனென்றால் ஓஷோ அகங்காரத்தை அதிக அளவில் நாம் எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு அங்கே பேசியிருக்கிறார். அதை படிப்பவர்கள் அனைவரும் ஓஷோவாக மாறிவிடுவார்கள். ஆனால் நாம் அதை படிப்பளவிலே வைத்துட்டு நாம் ஓஷோ இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அந்த நூலை படிக்கிறோம், அவர்களோட கருத்துக்களை நம்ம படிக்கிறோம், அவர்கிட்டேருந்து என்ன எடுத்துக்கணும். ஆனால் அவர்கிட்ட உள்ள குணநலன்களை அப்படியே எடுத்துக்கக்கூடாது. அதை படிக்கும்போது இப்படி ஒரு சிக்கல் உங்களுக்கு வரும். தன்னை ஓஷோவாக நினைத்து கொண்டு அகங்காரமாக எட்டிக்கு போட்டியாக பேசும் நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தன்னையே ஓஷோவாக மாற்றிப்பான். இப்போ திரும்பவும் நான் சொல்கிறேன், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திரைப்படம் பார்க்குறோம். திரைப்படம் பார்த்துட்டு அவன் வரக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்கு அந்த கதாநாயகியோட பாதிப்பு இருக்கும். அவனுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரோட பாதிப்பு அவனுக்குள்ளே இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அதை போலயே பேசுறது.
அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த கேரக்டர்னு வச்சுங்க. அந்த கேரக்டர் மாதிரியே பேசுறது, அந்த கேரக்டர் மாதிரியே நடந்துக்கிறது. இது வந்து மனிதனோட இயல்பு. ஒரு 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 யாரோ ஒரு அவார்டு வாங்குறாங்கன்னு வச்சுங்க, யாராவது ஒரு அவார்டு வாங்குவாங்க. அவார்டு வாங்கக்குள்ளே அவங்கள பற்றி புகழ்வாங்க. அப்போ புகழும்பொழுது அங்கே இருக்கும் நபர்களோட மனம் எப்படி இருக்கும்? நம்மளும் இப்படி ஒரு அவார்டு வாங்கணும், நம்மளையும் இப்படி புகழணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் 99.9 பாயிண்ட். இதுக்காக தான் புகழ்ச்சிக்கு ஆசைப்படுறதுன்னு சொல்கிறது. ஆனால் நமக்கு அந்த தகுதி இருந்தால் தானாகவே அது நடக்கும். வலுக்கட்டாயமாக நான் புகழ வேண்டும் என்பதற்காகவே சில விஷயங்களை செய்யும் நபர்கள் இருக்கிறார்கள். அவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வேறு விதமாக சொல்லுவார்கள். ஒரு விசேஷன்னா என்னவாக இருக்கணும், மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்றுன்னா அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது நம்ம சொல்லக்கூடாது, அது நமக்கு தேவையும் இல்லை. அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இறைவனுக்கு நாம் அனைவரும் உட்பட்டு தான் வாழ்கிறோம், அவர் கீழே தான் வாழ்கிறோம். எதற்கு என்னென்ன தண்டனை, எதெல்லாம் சரி தவறு என்று நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. ஏன்னா இயற்கையோட நியதி என்னன்றதை பற்றியே உங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்க கூட்டம் நிறையா இருக்குது. அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நான் செய்யறதெல்லாம் சரி அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் இஷ்டத்துக்கு போல் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கோவிலுக்கு பணி செய்வதே நம்மளோட தொண்டு, கோயில்தான் என் உயிர் மூச்சு அப்படின்ற ஆட்களும் இருக்கார்கள். அப்படி இருக்கிற நபர்களை இந்த ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னால், அது எல்லாம் பொய் கட்டுக்கதைகள். அது வந்து உங்களெல்லாம் ஒன்றும் ஒரு மேல்நிலைக்கு கொண்டு போகாது. இதை ஓஷோ மட்டும்தான் சொல்லிருக்காருன்னா வள்ளலாரும் சொல்லிருக்காரு. சிலை வழிபாடு எல்லாம், உருவ வழிபாடு எல்லாம் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லாது. உங்களை ஒழுக்க நெறிப்படுத்துவதற்கு வேண்டுமானால் வைத்து கொள்ளலாம். ஆனால் அது ஒழுக்கத்தை அது கற்றுக் கொடுக்கிறதா, உங்கள் மனம் கற்றுக் கொடுக்கிறதா, அறிவு கற்றுக் கொடுக்கிறதா அப்படின்ற கேள்வியை ஓஷோ கேட்குறாரு. எது கற்றுக் கொடுக்குது உங்களுக்கு? அந்த சிலை எழுந்திரிச்சு வந்து ஏதாவது சொல்லி கொடுக்குதா உங்களுக்கு அப்படின்னா இல்லை. இந்த மனம் தான் கற்றுக் கொடுக்குது, அறிவு தான் கற்றுக் கொடுக்குது, அனுபவம் தான் கற்றுக் கொடுக்குது. அப்போ இன்னொருத்தவரோட அனுபவம் ஒரு பாடல் வடிவத்தில் எழுதி வச்சிருக்காரு, அதுலேருந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. அந்த பாடல்களுக்கு சரியான அர்த்தம் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அதுக்கு அர்த்தம் இதுதான் நினச்சி அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அர்த்தம் வேறு மாதிரியாக இருக்குது. அப்போ உண்மை கருத்துகள் தெளிவுரை இங்கே சரியாக இருக்கா நிறைய நூல்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தெளிவுரை நிறைய நூல்களுக்கு சரியாக சொல்லவில்லை என்பது தான் இங்கே வந்து உண்மையாக இருக்குது. அதை வந்து நாம் மீண்டும் மீண்டும் நான் இதை வந்து பதிவு பண்ணுறேன். ஏனால் இதை மாதிரி விஷயங்கள் தான் சரியான பாதைக்கு அவங்களை கொண்டு செல்வதை வழிவகை செய்யாமல் வேறு விதமாக அவங்களை திசை திருப்பதற்கான வழிகளை இந்த தேவையற்ற தெளிவுரைகள் தான் சொல்லிக் கொடுக்குது. அப்படி ஓஷோவை பற்றி நம்ம வந்து பார்க்கும்பொழுது, அவர்கள் நூலை படிக்கும் பொழுது நாம் ஓஷோ இல்லை என்பதை நாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஓஷோட்டேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஷோ வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறார். கடவுளும் இல்லை, ஞானமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரி, அவரோட கொள்கை தான் என்ன? அவர் என்ன தான் சொல்ல வர்றாரு? அவரோட முறைகள்லாம், தியான முறைகள்லாம் எப்படி இருக்குது, எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவருடைய தியான முறை எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாரும் போலவே யூஸ்வலான அந்த தியான முறை தான். ஆனால் அது சைக்காலஜிக்கலாக இருக்கும். ஓஷோ அதிகபட்சமாக அறிவியல் பூர்வமாக தான் பேசுவார். புத்தரோட அவரை வந்து மறு உருவம் அப்படின்னே சொல்லலாம். சமண நூலையும் சிலதை விமர்சிச்சிருக்கிறார்.
ஆனால் புத்தரை அதிகமாக அவர் வந்து ஏற்றுக்கிறார். அப்படின்னா அறிவியலை அவர் வந்து அதிகமாக ஏற்றுக்கக்கூடிய நபராக அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எல்லாத்தையுமே அவரோட பார்வை எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அறிவியல் பூர்வமாகவே இருக்கும், நீங்கள் தத்துவமாகவே இருக்கும், சைக்காலஜிக்கலாகவே இருக்கும், எல்லாமே அப்படி தான் பார்ப்பார் அவர். ஒரு மனோ தத்துவ நிபுணர் எப்படி பார்ப்பார் அப்படி தான் பார்ப்பார். அப்போ நம்ம அவர்கிட்ட என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இப்போ இங்கே நீ வாழுற, இங்கே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள், அவ்வளோதான், அதுதான் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு வந்திருக்க? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் நீ வந்திருக்க, அதை வந்து சரியாக செய். என்னை தேடி ஒருத்தவங்க வராங்க, அவங்கள நான் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும், அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும், அதை சார்ந்த பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். அவர் வந்து இந்த வள்ளுவர் சொல்கிற மாதிரி துன்பம் வரும் நேரத்தில் சிரிங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, இடுக்கண் வருங்கால் நகுக. ஏன் அதை வள்ளுவர் அது மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, துன்பம் ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது அவனுடைய ஆயுள் வந்து குறையும், அவனுங்களோட மனிதனோட சுவாசங்கிறது கீழே இறங்கி போகும், ரொம்ப கீழே இறங்கி போகும். அப்போ ஜீவன் நஷ்டம் ஏற்படும். அந்த நேரத்தில் நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னால் ஜீவன் மேலே ஏறி போகும். உங்களோட மனம் வந்து சந்தோஷப்பட்டுச்சுன்னா அப்போ உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக துன்பம் வர நேரத்தில் உங்களை சிரிக்க சொல்லியிருக்காரு. அது நம்மளால் முடியுமா அப்படின்னால் அது வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு வந்து அனுபவங்கள், பயிற்சி வேணும். ஒரு சில பேரால் அப்படிலாம் வாழவே முடியாது. ஒரு துன்பமாக இருக்கிற நேரத்தில் சிரிங்க அப்படின்னால் அப்படி வந்து சிரித்து பழகணும். அப்படி சிரித்து பழகினால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த துன்பத்தில் இருக்கும் தாக்கம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அப்போ அவர் ஒரு வழிமுறையை பின்பற்றுவார். நீங்கள் வந்து சிரிக்கணும், சிரிப்புக்குன்னு ஒரு பயிற்சி வச்சுருக்காரு. நீங்கள் குனியக்குள்ளே குனிஞ்சிட்டு எந்திரிக்கக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு பயிற்சி முறை. அது வந்து உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக இருக்கும் அந்த முறை. அதை வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் இந்த முறைங்கிறது. அப்புறம் இன்னும் சில முறைகள் இருக்குது. இந்த உடலை தளர்வடைய செய்வதற்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நடனம் ஆடணும், டான்ஸ் ஆடணும் அப்படி சொல்லுவார். அதை வந்து டைரெக்டாக வந்து அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அது வேறு விதமாக கண்ணாபின்னான்னு போயிடுச்சு. பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஆடுற மாதிரி கண்ணாபின்னான்னு இப்போ இந்த ஈஷாவில் நடக்குது இல்லையா, அந்த ஈஷா அந்த ஜகி வாசுதேவ் வந்து நம்ம ஓஷோவோட நிறைய விஷயங்களை பின்பற்றுவார். அவரோட கிளாஸு, அந்த சங்கரன் பிள்ளையோட கதை, ஜென் குருவோட கதை, அந்த ஜகி வாசுதேவோட அந்த கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எதை சார்ந்து இருக்குன்னா ஓஷோவை சார்ந்தே இருக்கும். உங்களுக்கு பதஞ்சலி யோக சூத்திரன்னு சொல்லிட்டு ஓஷோ ஒரு நூல் எழுதியிருக்கார். அதை சார்ந்தே அந்த பயிற்சிகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதில் உள்ள கதைகள் எல்லாமே அது கொஞ்சம் அதை சார்ந்தே இருக்கும், ஓஷோவை சார்ந்தே இருக்கும். அப்போ நிறைய பேருக்கு ஓஷோ வந்து நிறைய விஷயங்களை எடுத்திருக்காங்க ஓஷோட்டேருந்து. ஓஷோ எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓஷோ வந்து குர்தீப் அப்படின்ற ஒரு 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 தத்துவ ஞானி ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்டேருந்து சில விஷயங்களை இவர் எடுத்துக்கிறார். மேலை நாட்டு தத்துவ ஞானிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டேருந்து சில விஷயங்களை இவர் வந்து கிரகிச்சு ஓஷோ எடுத்துக்கிறார். இப்படி ஒரு குருவை நம்மளாக அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது தானே. எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயமாக இருக்கக்குள்ளே நம்ம எடுத்துக்கணும். அது நமக்கு வந்து ஒவ்வாத விஷயமாக இருக்குது, எனக்கு அது வந்து ஒவ்வாத விஷயமாக இருக்குது அப்படின்னா அதை விட்டுடலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு உண்மையாக இருக்கும், அந்த உண்மை சில பேருக்கு ஒவ்வாது, அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் உண்மை சார்ந்து தான் நம்ம வாழணும்.
உண்மையை சாராமல் உங்களால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சாராமல் நீங்கள் வந்து யோக மார்க்கத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுங்க. அப்புறம் ஓஷோட்ட வேறு எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவர் வந்து இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும், மகிழ்ச்சியாக வாழணும். அந்த மகிழ்ச்சியாக வாழ்வது யாரால் முடியும் அப்படின்னால், உங்களால் தான் முடியும். ஒரு விஷயம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, துன்பமாக இருக்குதுன்னு எது முடிவு பண்ணுது அப்படின்னா, உங்களோட மனம், அறிவு, புத்தி இதுதான் முடிவு பண்ணுது. இதை வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, இதை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிற தகுதி யார்கிட்ட இருக்குன்னா, உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் துன்பப்படுவதாக இருந்தாலும் நீங்கள் தான் துன்பப்படணும், இன்பமாக இருப்பதாக இருந்தாலும் நீங்கள் தான் இன்பமாக இருக்கணும். மொத்தத்தில் அவர் சொல்கிற விதம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் தாங்கிக்கணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். அதை நம்ம ஒரு பயிற்சியாக பண்ணணும். எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கணும். அதுக்காக போய் மற்றவங்க துன்பமாக இருக்கிற இடத்துல போய் நம்ம சிரித்தோன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க, தவறான ஆள்னு சொல்லிடுவாங்க. இதையெல்லாம் உங்களுக்கு உள்முகமாக செஞ்சுக்கணும். இல்லாட்டினா உங்கள் வீட்டில் இதை செஞ்சுக்கணும். இப்போ சில காமெடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு இறந்துருவாங்க, அந்த வீட்டில் போய் சிரித்தா என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் துக்கமாக இருக்கிற இடத்துல நம்ம போய் சிரிக்க முடியாது. ஆனால் சில விஷயங்கள் கொஞ்சம் இடிக்கும் சில நேரங்களில். அதை நாம் புத்திசாலித்தனமாக நம்ம வந்து கையாள வேண்டும். அதை வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்படி வந்து ஓஷோவோட தத்துவமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துக்கு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வந்திருக்கீங்க. அதே போல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருங்க. அதற்கான வழிமுறைகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதற்கான வழிமுறைகளை தான் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆசிரமங்கள்லாம் இயங்கும். அவ்வளோதான் அவரோட விஷயங்கள். இவ்வளோ சொன்னவர், ஆனால் அவருமே இந்த துன்பத்தின் பிடியில் அமெரிக்காவோட ஆதிபத்தியத்தில் சிக்கி தவித்தார். கடைசி காலத்தில் அவர் ஒரு பெண்ணை நம்பி ஏமாந்து விட்டார். சித்தர்கள் சொன்ன மாதிரி தான். சித்தர்களையும் சில விஷயங்களை அவர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னென்னா, ஞானங்கிறத அவர் ஏற்றுக்கல. ஞானங்கிறது தேவையா? நீங்கள் வந்து பிறப்பறுத்துட்டு மோட்சம் அடைஞ்சு என்ன செய்ய போகிறீங்க? எல்லா விதமான இன்ப துன்பங்கள், சந்தோஷங்கள் எல்லாமே எங்கே இருக்குது? இந்த பூமியில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து சந்தோஷமாக உங்களை நீங்கள் வச்சுக்கிறதும் துன்பமாக வச்சுக்கிறதும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கூற்றுப்படி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்பமாக இங்கே இருக்க முடியும், அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் முக்தி அடைஞ்சு என்ன செய்ய போகிறீங்க? அதோட பிறப்பை எடுத்துட்டு அங்கே வந்து வெறுமையாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க? இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அனுபவிங்க, இன்பமாக அனுபவிங்க. இப்போ இறைவன் இந்த உலகத்தை படைத்தாரா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இறைவன் இந்த உலகத்தை படைக்கலை. இறைவன் எதையுமே செய்யலை. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம தான் வழிவகை செஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, எல்லாமே நம்ம தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. வெளியிலேருந்து கர்மாங்கிறது அந்த இன்பத் துன்பம் அதை வந்து ஒத்துக்கிறார். ஏன்னா அது அனுபவிக்க வேண்டிய ஒன்று தானே. எல்லா சயின்டிஸ்ட்டுமே அதை வந்து ஏற்றுக்கிறான் இல்லையா? அவன் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அவன் வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா விஷயத்தையும் விஞ்ஞானியும் ஏற்றுக்கிறான், ஓஷோவும் ஏற்றுக்கிறார், புத்தரும் அப்படி தான். இன்னும் கேட்க போனால் மகாவீரருமே அப்படி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டவர்கள் சித்தர்கள்.
இவர்களுடைய தத்துவங்களை அனைத்தையும் சித்தர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஞானங்கிறது ஒன்று இருக்குது, ஞானோதயன்றது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இறைநிலை இருக்கா அப்படின்னால் இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஓஷோ அதை ஒத்துக்க மாட்டுறாரு. அந்த இயற்கையோட நியதியை இறைவனாக எடுத்துக்கலாமா அப்படின்னால் அதை எடுத்துப்பார். ஆனால் இறைவனாக எடுத்துக்க மாட்டார். இயற்கையோட நியதி இருக்குது அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு. அப்போ ஓஷோவை அவர் நூலை படிக்கணும், அவரை ஏற்றுக்கணும், அவரை சார்ந்து நடக்கணும் அப்படின்னால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை விட புத்திசாலியாக இருக்கணும், அவரை விட அறிவாளியாக இருக்கணும். அவர்கிட்டேருந்து எதையெல்லாம் எடுத்துக்கணும், எதையெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உங்கள்கிட்ட இருக்கணும். அடிக்கடி அந்த விழிப்புணர்வுன்ற வேடை அவர் பயன்படுத்துவார். எல்லாத்துலேயும் விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரு காரியம் செய்ய போகிறீங்கன்னா அதில் விழிப்புணர்வாக இருந்து செய்யணும், நல்லது கெட்டதை பார்த்து செய்யணும். எல்லாத்துலேயும் அவர் விழிப்புணர்வுன்னு சொல்லுவார். அப்படி இருந்தவர் மேலை நாட்டு அமெரிக்காவோட அங்கே வாழ்ந்த ஒரு பெண்மணிகிட்ட எல்லா பொறுப்பையும், ஆசிரம பொறுப்பை எல்லாமே கொடுத்து அந்த ஆசிரமத்தை ஒரு தவறான வழியில் வழி நடத்தி சென்ற விட்டார் அந்த பெண். அந்த வழி நடத்தி தவறான வழி நடத்தி அந்த ஆசிரமத்தை சென்றதனால் அந்த ஆசிரமத்திற்கு நிறைய கெட்ட பேர் வந்துடுச்சு. ஆனால் கோடிக்கணக்கான பணங்கள் குவிக்கப்பட்டன அவரிடம். அவருக்கு தனி விமானம், கார் ரோல்ஸ் ராய்ஸ் அந்த கார் இருக்குது பார்த்திங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 கார் வச்சுருந்துருப்பார். அமெரிக்க அதிபரே மிரண்டு போகிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்துச்சு. ஆனால் அவரோட ஆசிரமம், அதை சார்ந்த விஷயங்கள்லாம் மிக ஆடம்பரமாக இருக்கும். ஆனால் அவர் பேச்சில் எளிமை இருந்தது, யதார்த்தம் இருந்தது. அதை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்படி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களில் இருந்து அவரே மிகவும் சிரமப்பட்டார். அந்த துன்பத்தில் அவரும் இறுதி காலகட்டங்களில் சிக்கிக்கொண்டார். அவருக்கு விஷம் அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவர் கடைசியாக இந்தியாவுக்கு புனேவில் அவர் ஆசிரமம் அமைச்சு அங்கே வாழ்ந்து அவரோட காலம் முடிவதற்குள் நிறைய நூல்களை எழுதணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி நூல்கள் எழுதியிருந்தார். நிறைய நூல்கள் எழுதியிருக்கார். ஓஷோட நூல்கள் நிறையா இருக்குது. அந்த நூல்களெல்லாம் படிச்சிங்கன்னால் எல்லாத்துக்குள்ளரையும் ஆழமாக சிந்திப்பார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் பார்ப்பார். அவர் எல்லா நூல்களாக இருந்தாலும் சரி, யோகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரு வித்தியாசமான பார்வையிலும் ஆழமான பார்வையிலும் பார்ப்பார். அதை ஆழம் வரைக்கும் உற்று நோக்குவார். அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த சில நுட்பங்களை எல்லாம் ஓஷோவிடம் நாம் கற்றுக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கைங்கிறது நம்ம வாழறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், இன்பமாக இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்த, வாழ்க்கையை எந்த அளவுக்கு சந்தோஷமாக நம்ம வச்சுக்கணும், எப்படிலாம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை ஓஷோவிட்டேருந்து நம்ம எடுத்துக்கணும். அவர்கிட்டேருந்து எடுத்துக்கிற மிகப்பெரிய விஷயம் எது அப்படின்னா இதுதான். அதுக்கு அடுத்தது அந்த சிரிக்கிற விஷயம், இந்த உடலை தளர்வு பண்ணிக்கிற விஷயம். இந்த 3 விஷயங்கள் அவர்கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லதை செய்யக்கூடியவை. வேறு விஷயங்களும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது, சில விஷயங்கள்லாம். ஆனால் அது எதை சார்ந்தது என்று மற்றவர்கள் கூறினால்தான் அதற்கான விளக்கத்தை நாம் கொடுக்க முடியும். அவர் இது இப்படி பேசியிருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தனித்துவமாக அந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னால் அவரை பற்றி நாம் அதுக்கான தெளிவுரையை நாம் சொல்லலாம். அதை படித்துவிட்டு
ஏனென்றால் ஓஷோடைய நூல்களை நாம் நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் அவர் அதிகமான நூல்களை எழுதியிருக்கிறார். ஒரு 700 நூல் கிட்டத்தட்ட எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா ஓஷோவை பற்றி நமக்கு அவரோட நுட்பம், அவரோட அறிவாற்றல், அவர் என்ன யோசிக்கிறார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரியும். அவர் என்ன அவரோட தத்துவத்தோட சுருக்கம் என்ன, அதான் நான் சொன்ன மாதிரி இன்பமாக வாழறது, அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் எதற்காக இதெல்லாம் சொல்லியிருக்காரு, நம்ம அதுலேருந்து எதெல்லாம் எடுத்துக்கணும், அதெல்லாம் நம்ம ஷார்ப்பாக எடுத்துக்கலாம். ஒரு அன்னப்பறவை மாதிரி என்ன பண்ணிக்கலாம், பாலை மட்டும் அப்படியே நம்ம உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தண்ணியை விட்டுடலாம். அதை மாதிரி எடுக்கப்பட்டது தான் இந்த 3 விஷயங்களும் அவர்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் மற்ற இளைஞர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, இளைஞர் கூட்டம் இந்த ஓஷோவை நிறையாக எடுத்துக்கொள்வார்கள். ஏன்னா அவர் எல்லாத்தையும் மறித்து பேசியிருப்பார். அதில் ஒரு நுட்பமும் அதில் ஒரு நியாயத்தையும் புகுத்தியிருப்பார். அந்த நியாயம் சரியானதா அப்படிங்கிறத யாருக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இளைஞர்களுக்கு தெரியணும். அது யாருக்கு தெரியும்னா அனுபவஸ்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, ஓஷோவை பின்பற்றுபவர்கள் ஓஷோட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, எடுத்துங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க. ஆனால் ஓஷோவாக வாழ்வதற்கான முயற்சியை நீங்கள் பண்ணாதீங்க. ஓஷோவோட ஸ்டைலில் நான் பேசுகிறேன், ஓஷோ மாதிரியே நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாழ்வது என்பது ஒரு சரியாக இருக்காது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இப்போ இன்றைக்கி இது 2 பற்றியும் பார்த்தோம். இப்போ இன்னொரு விஷயத்தை பற்றியும் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னும் 2-3 விஷயத்தை பற்றி நாளை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.